வணக்கம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சட்னிக்கு எப்பவும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் துருவன தேங்காய், அது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எப்போவுமே தேங்காய் சட்னி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 1 பல் முன்னாடியே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்ததும் இதில் 2 ஸ்பூன் நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வணங்க தேவையில்லை, சும்மா லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட செம்ம அட்டகாசமான சைட் டிஷ்.